மிதுன ராசி அன்பர்களே, 24 முதல் மே 30 2026 வரை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், புதிய தொடர்புகள் மற்றும் சிந்தனை வளர்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது. சூரியன் ரிஷப ராசியில் இருப்பதால் மனதில் சில குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற சிந்தனைகள் தோன்றலாம். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. முக்கிய முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் இருப்பது நல்லது. ஓய்வுக்கும் உடல் நலத்திற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். செவ்வாய் மேஷ ராசியில் இருப்பதால் நண்பர்கள் மற்றும் சமூக தொடர்புகள் மூலம் நல்ல ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் உற்சாகம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். புதன் வாரத்தின் ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் இருப்பதால் மறைமுக சிந்தனைகள் மற்றும் திட்டங்கள் அதிகரிக்கும். மே 26க்கு பிறகு புதன் உங்கள் ராசிக்கே வருவதால் பேச்சுத்திறன், அறிவாற்றல் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முக்கிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குரு உங்கள் ராசியிலேயே இருப்பதால் வாழ்க்கையில் புதிய வளர்ச்சி பாதை உருவாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. திருமணம் தொடர்பான முயற்சிகளிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதால் கவர்ச்சி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். காதல் மற்றும் உறவு விஷயங்களில் நல்ல புரிதல் கிடைக்கும். சனி மீன ராசியில் இருப்பதால் வேலை மற்றும் தொழிலில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சில விஷயங்களில் தாமதம் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை கிடைக்கும். ராகு கும்ப ராசியில் இருப்பதால் வெளிநாடு, பயணம் மற்றும் உயர்கல்வி தொடர்பான வாய்ப்புகள் உருவாகலாம். புதிய அனுபவங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும். கேது சிம்ம ராசியில் இருப்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவைப்படும். உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளில் பயணிப்பதால் வாரத்தின் ஆரம்பத்தில் குடும்ப விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். மே 25க்கு பிறகு மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். மே 27க்கு பிறகு வேலைப்பளு அதிகரிக்கலாம். வார இறுதியில் உறவுகள் மற்றும் கூட்டாண்மை தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த வாரம் விநாயகர் வழிபாடு மற்றும் புதன்கிழமை பச்சை நிற உடை அணிவது நல்ல முன்னேற்றத்தையும் மன அமைதியையும் தரும். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம்.